கணவன் மனைவி இருவருக்கிடையே இருக்கின்ற காதல் மோகத்திற்கும் புரிதலான அன்பிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை தான் இந்த கதை சொல்ல போகுது. கௌசாமி துளசிதாஸ் அப்படின்ற ஒரு முனிவருடைய இளமை காலத்துல நடந்த கதை தான் இது. அவரு தன்னுடைய இளமையில பெண்களோட அழகு மேல தீராத காதல் கொண்டிருந்தாரு. நமக்கு மனைவியா வர வேண்டியவங்க இந்த உலகத்திலேயே சிறந்த பேரழகியா இருக்கணும். அவங்க அழகுனா சாதாரண பேரழகு கிடையாது. அவங்களை எப்பொழுது பார்த்தாலும் மனம் அப்படியே சில்லுன்னு குளிர்ற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய பேரழகியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இருந்தாரு. அதுக்கு தகுந்தார் அவருக்கு அழகான மனைவியும் கிடைச்சாங்க. திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இல்ல ஒவ்வொரு நாளும் பூரிச்சு போனாரு. அவருடைய வாழ்க்கையில அளவற்ற சந்தோஷத்தை அடைஞ்சிட்டதா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு நிமிடமும் தன்னை அதிர்ஷ்டசாலியா சிலாகிச்சு இந்த உலகத்திலேயே பெரிய அதிர்ஷ்டசாலி நான் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வாழ்ந்தாரு. அந்த வாழ்க்கையை சிறப்பா அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தனியா ஒரு பசுமையான ஒரு பூங்கா மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு அழகான வீடு கட்டி நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. தினமும் அவரோட மனைவியை வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு ஒவ்வொரு நாளும் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு டைம் வேலை முடிஞ்சு வரும்போதும் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த பொருளா ஒவ்வொரு நாளும் வாங்கிட்டு வந்து அவர் மனைவிக்கு கொடுக்கறத வழக்கமா வச்சுட்டு இருந்தாரு. இதே மாதிரி காலங்கள் சில நாள் போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அவங்க மனைவிக்கு ஒரு சலிப்பு ஏற்படுது. அது என்னன்னு சொல்ல தெரியல, எனக்கு கொஞ்சம் எங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. மனைவியோட சின்ன சின்ன அலட்சியமான வார்த்தைகளும் அவரை மிகப்பெரிய அளவுல காயத்தை உண்டு பண்ணுது. இருந்தாலும் அதை அவர் வெளியே காமிச்சிக்காம என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன், நீ இல்லா உலகத்தில் நான் வாழ மாட்டேன் என்று வசனமெல்லாம் பேசுறாரு. என்ன பேசினாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல அவருக்கு விருப்பம் அதிகமாகி எப்படியாவது நான் இறந்தலான்னு இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி மட்டும் சொல்லாத, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கோச்சிட்டு அவரு ஆபீஸ் போயிடுறாரு. போயிட்டு வந்து ரிட்டர்ன் பார்க்கும்போது அன்னைக்கு ஈவினிங் கதவு கூட்டி இருக்கு. உள்ள போய் பார்க்கும்போது வீட்டுல யாருமே இல்ல. பதட்டமாயி எங்க போயிட்டாங்களோ சுத்தி சுத்தி போய் பாக்குறாரு. என்ன நடந்திருக்கும், ஐயோ அவங்க காலையில அப்படி சொன்னாங்களே, என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, என்ன ஆயிருக்கும், என்னமே புரியலையேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல வானம் முழுவதும் பயங்கரமா மேகங்கள் இருந்து சூற காட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. எப்பயுமே இல்லாத அளவுக்கு இடி மழை பயங்கரமா பெஞ்சிச்சு. ஆனா அவர் என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க அம்மா வீட்டை நோக்கி ஓடிட்டே இருக்காரு. அவங்க அம்மா வீடு இருந்து 20 கிலோமீட்டர் கண்டாண்டு இருக்கு. இருந்தாலும் அவர் என்ன பண்றதுன்னே தெரியாம ஓடிட்டே இருக்காரு. திடீர்னு குறுக்க எப்போதும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறுல காட்டாற்று வெள்ளம் வந்து கரபண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அது புது கொடூரமான மழையா இருக்கிறதுனால கரை பக்கம் இருந்த அனைத்து மனிதர்களையும் வீடுகளையும் அடிச்சுக்கிட்டு அந்த ஆற்று வெள்ளம் பெருக்கத்து ஓடுது. அதுல என்ன பண்றதுன்னே எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் பிடிச்சி அந்த ஆற்றை எப்படியாவது கடந்து போகணும்னு முயற்சி பண்றாரு. மிதந்து வந்த மரக்கட்டைகளா அல்லது மனித உடல்களான்னு தெரியல, எல்லாத்தையும் பிடிச்சி எப்படியோ அந்த ஆற்றை கடந்து மீதம் இருக்கிற தூரத்தையும் கடந்து அவங்களுடைய மனைவி வீட்டை அடைஞ்சிட்டாரு. அங்க போனதுக்கு அப்புறம் கதவு தட்டுனா என்ன பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு 2வது மாடியில தான் அவங்களுடைய மனைவியோட ரூம் இருக்கு. அந்த ரூமை எப்படியாவது சைட்ல இருக்கிற மரத்து மூலமா ஏறி அதை பார்க்கலாம்னு சொல்லி எவ்வளவு ட்ரை பண்றாரு. மீண்டும் மீண்டும் அவர் விழுந்துகிட்டே இருக்காரு. அதை பொருட்படுத்தாம என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு வலுவழுப்பான மரம் மாதிரி இருந்ததை பிடிச்சி கஷ்டப்பட்டு அதை ஏறாரு. கடைசியில வேற வழி இல்லாம அங்க இருந்து ஒரு மலை பாம்பு அதை பிடிச்சிக்கிட்டும் ஏற முயற்சி பண்றாரு. ஏன்னா வேற ஆப்ஷன் கிடைக்கல அவருக்கு. கிடைச்சதை வச்சு எப்படியாவது ஏறும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிடிச்சி ஏறி ஒரு வழியா அந்த 2வது மாடியில இருக்கிற அவங்க மனைவி இருக்கிற ஜன்னல் எட்டி பார்க்கும்போது அவங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அப்பாடான்னு அப்பதான் அவருக்கு ஒரு மன நிம்மதி வந்தது. ஆனா அதுக்கப்புறம் எல்லாரும் எழுந்ததுக்கு அப்புறம் அவர் உடல் முழுவதும் அதுக்கப்புறம் அவர் வலியை உணர்றாரு. அவர் உடல் முழுவதும் இருக்கிற சேறு சகதி எல்லாம் பார்த்துட்டு என்னாச்சு, என்ன இருக்கீங்கன்னு எல்லாம் கேட்கறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் அவர் ஒவ்வொன்றா நினைச்சு பாக்குறாரு. அவர் ஆற்றை கடந்து வரும்போது மனித பிணங்கள் மீது ஏறி வந்த அந்த விஷயங்களையும், அந்த வீட்டுல ஏறும்போது அந்த பாம்பின் மீது எப்படி நம்ம ஏறி வந்தோம், அந்த சேறு சகதி எல்லாம் இருக்கிறத நினைச்சு நமக்குள்ள இந்த ஆற்றல் எங்கிருந்து நமக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு அதை ஒரு நினைச்சுக்கிட்டே ஆச்சரியப்பட்டுக்கிட்டே ஒரு சாதாரண மனிதருக்காக இவ்வளவு நம்ம உயிரை கொடுக்குற அளவுக்கு நம்ம உயிரை துச்சமா மதிச்சிருக்கிறோமே, இதுல இந்த ஆற்றலை வெளிப்படுத்தி இந்த உலகத்துல எவ்வளவோ சாதிக்கலாமே, காதல் என்ற மோகத்துக்காக மட்டுமே இவ்வளவு ஆற்றல் வெளிவருது அப்படின்னா இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த உலகத்துக்கு நம்ம ஆற்றலை பயன்படுத்த முடியும். ஆண்களும் பெண்களும் இருவருமே ஒரு அன்பு என்ற புரிதலை தாண்டி வெறும் காமம், மோகம், அதீத பற்று அப்படின்னு போகும்போது அதை நம்பிக்கையை தக்க வச்சுக்க முடியலன்னா அது அலட்சியமா மாறி வாழ்க்கையை நாசம் பண்ணுது. சோ இந்த மாதிரியான காதல் மோகத்துக்கும் அன்பு உணர்தலுக்கும் நம்ம வித்தியாசத்தை உணர்ந்து இந்த வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.